வணக்கம் தமிழ் உறவுகளே. நாம் இந்த காணொளியில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள சிவபுரி என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள திருநெல்வாயில் என்னும் பாடல் பெற்ற சிவதலத்தை தான் பார்க்க உள்ளோம். இந்த சிவபுரி சிற்றூரில் 2 பாடல் பெற்ற தலங்கள் உள்ளது. அதாவது திருக்கழிப்பாலை, திருநெல்வாயில் ஆகிய 2 தலங்கள் ஆகும். அதில் கழிப்பாலை தலத்தை கடந்த காணொளியில் பார்த்தோம். இந்த காணொளியில் திருநெல்வாயில் தலத்தை பார்ப்போம். கோவிலை சுற்றி வந்தவாறே கோவிலை பற்றி பார்ப்போம். இறைவன் உச்சிநாதர், இறைவி கனகாம்பிகை. இறைவன் கிழக்கு திசையை பார்த்தவாறும் இறைவி தெற்கு திசையை பார்த்தவாறும் அருள் புரிகிறார்கள். வழக்கமான கோயில்கள் போன்றே இக்கோயிலின் திருச்சுற்று கோட்டச்சுவற்றில் தெற்கு பக்கம் விநாயகர் தட்சிணாமூர்த்தியும், மேற்கு பக்கம் லிங்கோத்பவரும், வடக்கு பக்கம் பிரம்மாவும் மற்றும் துர்க்கையும் உள்ளனர். அதேபோல திருச்சுற்றில் விநாயகர், சுப்பிரமணியர், பஞ்சலிங்கங்கள், சனி பகவான், சூரியன், சந்திரன் ஆகியோர்களும் உள்ளனர். மூலவர் சிறிதாக சிவலிங்க வடிவில் அருள் புரிகிறார். மூலவரின் பின்புறம் சிவனும் பார்வதியும் காட்சி தருகிறார்கள். மூலவர் உச்சிநாதர் அல்லவா, அதற்கு பெயர் வர காரணமாக புராண கதை ஒன்றை சொல்கிறார்கள். அதாவது ஞானசம்பந்தர் அடியார்களுடன் ஒரு உச்சி பொழுது இக்கோவிலை வந்தடைகிறார். அப்பொழுது இறைவன் அர்ச்சகர் வடிவில் வந்து திருஞான சம்பந்தருக்கும் அவருடன் வந்திருந்த அடியவர்களுக்கும் உணவு வழங்கி பசியாற்றுகிறார். இறைவனே உச்சி பொழுதில் வந்து அடியவருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் உணவளித்ததால் இறைவனுக்கு உச்சிநாதர் என்று பெயர் வந்தது என்கிறது புராணம். இக்கோயில் காவேரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற தலங்களில் 3வது தலமாகும். 7ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்த திருஞான சம்பந்தரால் இக்கோயில் இறைவனை போற்றி 11 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தை பாடியுள்ளார். அப்பதிகம் இவ்வாறு தொடங்குகிறது. புடையினார் புள்ளிக்கால் பொருந்திய மடையினார் மணிநீர் நெல்வாயிலார், நடையின் நால்விரல் கோவணம் நயந்த உடையினார் எமது உச்சியாரே என தொடங்கி பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் தனது பாடலில் இக்கோயிலை திருநெல்வாயில் என்று பாடியுள்ளார் அல்லவா. இதுபோன்றே பாடல் பெற்ற திருநெல்வாயில் என்ற மற்றொரு கோயிலும் உள்ளது. அக்கோயிலை திருநெல்வாயில் அறத்துறை என்று அழைக்கிறார்கள். நன்றி தமிழ் உறவுகளே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.